தேசிய உயர்கல்வி நிதிக் கழகமான PTPTN-இடம் கடன் பெற்றவர்களில் 4 லட்சம் பேர் இதுவரை 1 சென்ட் கூட திருப்பிச் செலுத்தவில்லை. உயர்கல்வி அமைச்சர் டாக்டர் ஜம்ரி அப்துல் காதிர் அந்த அதிர்ச்சி தகவலை வெளியிட்டார். மேற்கல்வியை முடித்து 10 ஆண்டுகளுக்கு மேலாகியும் அவர்கள் அறவே கடனை திருப்பிச் செலுத்தாமல் உள்ளனர். இதனால் நிலுவையில் உள்ள கடன் பாக்கி 5 பில்லியன் ரிங்கிட்டை எட்டியிருப்பதாக அவர் சொன்னார். புத்ராஜயாவில் ஊடகங்களின் செய்தி ஆசிரியர்களுடனான சந்திப்பின் போது அமைச்சர் அதனை தெரிவித்தார். கடனை திருப்பிச் செலுத்துவதில் பிரச்சனையை எதிர்நோக்குவோருக்கு தளர்வான திருப்பிச் செலுத்தும் முறை, மாத தவணை பண மறுசீரமைப்பு உள்ளிட்ட பல்வேறு வசதிகளும் ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளன. எனவே சம்பந்தப்பட்டவர்கள் முன்வந்து PTPTN-உடன் கலந்து பேச வேண்டும். கடன் பாக்கியை 100 விழுக்காடு அல்லது 50 விழுக்காடு என ஒரே நேரத்தில் கட்ட வேண்டும் என நாங்கள் சொல்லவில்லை. அவர்களால் இயன்ற அளவுக்கு தவணை பணமாக முறையாக கட்டி வந்தால் கூட போதுமானது. அதிகாரிகள் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறார்கள் என டாக்டர் ஜம்ரி கூறினார். டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி, 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள்.